உடல் ஆரோக்கியத்திற்கு பலரும் பல வகையான உணவு உட்கொள்ளுவதை வழக்கமா வச்சிருப்பாங்க. பொதுவா உணவு சுவையா இருந்தா மொத்தமும் நம்மளே சாப்பிட்டுருவோம். அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சின்ற பழமொழியில உடல் ஆரோக்கியத்துல உணவின் பங்கு குறிச்சு மறைச்சு வச்சிருக்காங்க. உப்பு இல்லாத உணவு குப்பை இல்லைன்னு பலரும் சொல்லி இருப்பதை நாம கேள்விப்பட்டிருப்போம். உண்ணும் உணவுல சுவைக்காக உப்பு தேவைப்படும் என்றாலும் அதை தேவைக்கு குறைவாகவே பயன்படுத்துவது நல்லது. ஒரு நாளைக்கு 47 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு உப்பை உணவில் சேர்த்து எடுத்துக்கொள்வது இதயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கலாம். உருளைக்கிழங்கு இன்று பெரும்பாலானோருக்கு மிகவும் பிடித்தமான உணவு வகைகள்ல உருளைக்கிழங்கும் அடங்கும். அதிலும் அனைவருக்கும் மிகவும் பிடித்தமான உணவாக அமைவது எண்ணெயில பொரிக்கப்பட்ட உருளைக்கிழங்கு, பிரெஞ்ச் ஃப்ரைஸ் சொல்வாங்க. குறிப்பா சிறு குழந்தைகள் இந்த வகை உணவுகளை உட்கொள்ளுவது அதிகம் விரும்புறாங்க. இதுவே இளைஞர்கள் பலர் அதிக உடல் பருமன் உருவாக முக்கிய காரணமா அமையுது. மேலும் இதனை அளவுக்கு அதிகமா சாப்பிடுவதால இதயம் சார்ந்த பிரச்சனைகளான மாரடைப்பு, பக்கவாதம் உள்ளிட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். அதிகம் தண்ணீர் அருந்துவது, தண்ணீர் குடிப்பதிலும் அளவு இருக்கும். நாம மிக குறைவான அளவில் தண்ணீர் அருந்துவதிலும் சரி, அதிக அளவுல தண்ணீர் அருந்துவதிலும் சரி, அது உடலுக்கு பாதிப்பையே தருது. அதன்படி ஒருவர் ஒரு நாளைக்கு சுமார் 2 முதல் 4 அல்லது 5 லிட்டர் வரை தண்ணீர் குடிக்கலாம். ஆனால் தண்ணீரின் அளவு 6 லிட்டர் மேல் தாண்டினால் அது உடலுக்கு பாதிப்பை தருவதாக மருத்துவர்கள் அறிவுறுத்துறாங்க. வெள்ளை சர்க்கரை இனிப்பு பிடிக்காதவங்க யாருமே இல்ல. சிறியவர்கள் பெரியவர்கள் என அனைவருமே இனிப்புக்கு அடிமையாகி பல்வேறு வழிகள்ல எடுத்துக்கொள்றாங்க. ஆனா இனிப்பானதாக இருப்பினும் இத அதிக அளவு எடுத்துக்கொள்வது பாதிப்பை ஏற்படுத்துது. வெள்ளை சர்க்கரை உட்கொள்ளல் உடலில் சர்க்கரை அளவை அதிகப்படுத்தி நீரிழிவு பிரச்சனையை ஏற்படுத்துது. மேலும் இது இரத்த அழுத்தத்தை ஏற்படுத்தி இதய துடிப்பை நிறுத்திவிடும் அபாயத்தை உண்டாக்கலாம். காஃபி காலையில காஃபி உட்கொள்ளுவது சுறுசுறுப்பாக வைத்திருப்பதுடன் மூளைக்கு புத்துணர்ச்சி தரும் என நினைக்கின்றனர். ஆனால் உண்மையில் இது தவறான ஒன்றாகும். ஏனெனில் அதிக அளவு காஃபி உட்கொள்ளல் இதய செயல்பாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்துது. சில நேரங்கள்ல இது இதய துடிப்பு நிறுத்திவிடும் அபாயத்தை உண்டாக்கலாம் என மருத்துவர்கள் தெரிவிக்கிறாங்க. எனவே எந்த ஆரோக்கியமான உணவாக இருப்பினும் அதன் சரியான அளவு தெரிந்து எடுத்துக்கொள்வதே சிறந்தது. ஓகே வியூவர்ஸ், இது போல ஹெல்த் பத்தி நிறைய தெரிஞ்சுக்க ஃபைனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.